Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம உள்ளன் நூலை வச்சு ஒரு குட்டியை அழகாக பேக் மாதிரி எப்படி தைக்கலாம், போடலாம், பின்னலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்கள், நார்மலாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதில் மொத்தம் உங்களுக்கு லென்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. நார்மலாக 13 போடலாம். 13க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மினியாக வேணும்னா நம்ம 13 போட்டால் போதும். மொத்தம் 13 செயின் இதில் போட்டுக்கிடணும். 13 செயின் போடும்போதும் நீங்கள் நல்லா டைட் பண்ணி, கீழ்த்தலாம் இது அடிப்பகுதி, அதனால் அந்த செயின் ஸ்டிச் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி அந்த நூலில் அந்த இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா அது நல்லா டைட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி மொத்தம் 13 போட்டுருங்க. போட்டு முடித்த பிறகு நீங்கள் நார்மலாக எப்பையும் டேர்ன் பண்ணி போட ஆரம்பிப்போம் இல்லையா, அடுத்த வரிசை, அது ஏற்கனவே 2 இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நல்லா. அதில் ஒரு அந்த ஓட்டைக்குள்ளே மட்டும் உள்ளே விட்டு வெளியே எடுத்து அடுத்து செயின் மாதிரி திருப்பி போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 11, 12, 13 போட்டுட்டோம். இப்போ 13 இந்த அளவுக்கு வரும். இந்த அளவு இருந்தாவே நமக்கு நார்மலாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சின்னா 1, 2 நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு எப்பையும் போல தான் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அந்த செயினில் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு செயின்குள்ளேயும் உள்ளே குத்திட்டு அடுத்து சுற்றணும். உள்ளே குத்திட்டு சுற்றுனீங்கன்னா அது ஒரு அடுத்த செயின் நல்லா அழகாக வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போடணும். அதாவது ஒரு செயினில் உள்ளே குத்தணும், வெளியே எடுத்து அப்படியே அந்த நூலை வெளியே எடுத்துட்டு திருப்பி ஒரு 2 இதுக்குள்ளேயும் உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே. 2 தடவை இதை சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் இது அதே தான் அப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி ஃபுல்லாக நீங்கள் போடணும். இப்போ இது இந்த பேக்குக்கு இதை மாதிரி வச்சுக்கலாம். சர்க்கிள் மாதிரி வச்சு போடணுன்னாலும் இந்த மாதிரி இந்த செயின் போடும்போது நல்லா டைட்டாக அந்த தளம் நல்லா ஃபில் பண்ணி வரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ ஒரு லைன் சுற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டு அப்புறம் அடுத்து டேர்ன் பண்ண போகிறீங்க. டேர்ன் பண்ண போடும்போது நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பேக்கு சுருங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போ இது பண்ணி ஒரு சிங்கிளாக இது போட்டுட்டு அப்புறம் போடலாம். அப்படி இல்லை, நம்ம நார்மலாகவே போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி எப்பையும் போல் அந்த செயினுக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே விடுறீங்க, குத்தி வெளியே எடுக்கிறீங்க நூலை. திருப்பி 2 நூல் இருக்கும், அப்புறம் அந்த 3ஆவது நூலை வெளியே எடுத்துடுறீங்க. இதே தான் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. டேர்ன் பண்ணும்போது மட்டும் அந்த வளையும் போது அந்த முக்கு வந்த உடனே ஒரே ஒரு செயினை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதே மாதிரி ஓட்டைக்குள்ளே போடணும். அதாவது அந்த டேர்ன் பண்ணி திரும்புகிற இடத்துல மட்டும் அப்படி போடணும். அது 2 லைன் வந்த பிறகு நீங்கள் அப்படி போட ஆரம்பிக்கலாம். 2 லைன் போட்டால் தான் அந்த அடித்தளம் நமக்கு கரெக்டாக வந்துடும். வந்த பிறகு நீங்கள் இப்போ இந்த ஒரு செயின் போட்டுட்டு தான் நான் இப்போ அடுத்த இதை நான் எப்பயும் போல் எடுக்கிறேன். எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இது
குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனாலும் ஈஸியாக போட்டுடலாம். போடும்போது அந்த டேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வளைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மேலே வந்து சைடு மட்டும் அந்த 2 பக்கமும் அந்த பேக்கோட 2 சைடு இப்போ அடித்தளம் நல்லா வந்துருச்சு. அதுக்கு அடுத்து சைடு இதை நம்ம போடுறோம். சைடு இது போடும்போது அந்த ஓரங்கள் வரும்போது மட்டும் சிங்கிள் செயின் ஒன்று போட்டுட்டு டேன் பண்ண ஆரம்பித்த உடனே சிங்கிள் செயின் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 13 செயின் போட்டிருக்கிறதுனால அதில் 13ல் இந்த ஓரத்தில் 2 போகும். அது போக 11 செயினுக்கு உங்களுக்கு அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். அதே தான். அதாவது இது வந்து டபுள் க்ரோஷட்னு சொல்லி சிங்கிள் க்ரோஷட் அந்த தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கூடை மாதிரி இருக்கிறது நல்லா அந்த டேன் பண்ணும்போது பாருங்கள் நல்லா அழகாக வர ஆரம்பிக்கும். போட்டுக்கிட்டே வர்றோம். வந்து நமக்கு அதில் வந்து இதே இதை சுற்றி சுற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அதில் வந்து நீங்கள் இந்த உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கணக்குக்கு இப்போ கீழே வந்து கிட்டத்தட்ட நம்ம 13 வருஷம் நம்ம போட்டோம். 13 இது அப்போ இங்கே மேலே வந்து குறைஞ்சது 11ஆவது நீங்கள் போடணும். போடும்போது போட அது வந்து ஃபில் பண்ண ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு கடைசி லைனில் அந்த இந்த எண்டுக்கு வரும்போது ஒரு செயின் மட்டும் போட்டு அதுவும் ஒரு 10-12 செயின் போட்டுட்டு அதை அடுத்ததோடு சேர்த்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த இந்த பக்கம் போட்ட அந்த கைப்பிடி மாதிரி இருக்கிறது அது கைப்பிடிக்காக தான், பேக்கோட கைப்பிடி. அதுக்கு நம்ம எப்படி போடணும்னு பாருங்கள். இந்த டேன் பண்ணி இந்த ஓரத்துக்கு வந்துட்டோம். எந்த இடத்துல அந்த கைப்பிடி ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வெறும் செயினாக இப்போ போடணும். நீங்கள் ஓட்டைக்குள்ளே குத்தி எடுக்காமல் வெறும் இந்த இடத்துலையா அந்த இடம் ஆரம்பிக்கிற இடத்த கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு வெறும் செயினாக ஒரு 13 செயின் போட்டுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். அல்லது 11 கூட போதும். இப்போ இது 3 போட்டாச்சு. 4 5 6 7 8 நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 9 10 11. இப்போ பாருங்கள், இப்போ 11 போட்டுட்டு நீங்கள் லென்த்தை வந்து கணக்கு பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வளையத்துக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல செட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. காணலைன்னா ஒரு செயின் 2 செயின் நீங்கள் திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ வந்து அடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ கூட ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கோம். போட்டுட்டு அந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு அதுலேயும் நார்மலாக அந்த செயின் ஃபுல்லாக அந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எப்பயும் போட்ட அந்த செயினை போட்டுட்டு இந்த இடையில மட்டும் நம்ம போடலை. அதுக்கு பதில் நம்ம போட்ட செயின் மேலே அந்த தையலை எப்பயும் போட தையலை போடுறோம். போட்டு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். வந்த பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஓட்டை தெரியும். கரெக்டாக அந்த எண்டு எங்கே முடியுதோ அதில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஓட்டையில் விட்டு எடுத்து எப்பயும் போல் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கைப்பிடி நல்லா அகலமாக வந்துடும். இப்போ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது அகலமாக வேணும்னு ஃபீல் பண்ணால் இன்னொரு வருஷம் போடணுனாலும் போட்டுக்கிடலாம். இப்போ போட்டுட்டு அடுத்து எண்டுக்கு வரும்போது இன்னும் ஒரு 2 செயின் நம்ம போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம முடிக்கும்போது அந்த நூலை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற நூலை வெளியே எடுத்து நாட் மாதிரி போட்டுடணும். போட்டு முடிச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா அழகாக அந்த கைப்பிடியோட இந்த பேக்கு அழகாக இருக்குது. குட்டியூண்டாக இருக்கும்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், கைக்குள்ளே அடக்கமாக தான் இருக்குது. அந்த மேலே போடும்போது